கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வாரத்திலே நாம் இஸ்ரவேல் ராஜாக்களின் வரலாற்றிலே 23வது பாகத்தை பார்க்க போகின்றோம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்திலே சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு கிடைத்த 2ஆம் வாய்ப்பை நாம் பார்க்கின்றோம். முதலாம் வாய்ப்பு 24ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். எங்கேதி வனாந்தரங்களை ஒரு குகையிலே பதுங்கி கொண்டிருந்த போது அங்கே சவுல் அங்கே ஒரு குகைக்குள்ளாக போனான். அங்கே ஏற்கனவே தாவீது அவனுடைய ஆட்களும் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவனை கொலை செய்ய வாய்ப்பு கிடைத்திருந்தோம். தன்னுடைய வாளினாலே அவனுடைய அங்கியின் நுனியை மட்டும் அறுத்து கொண்டு வந்து விட்டான் தாவீது. அதன் பிறகு அந்த காண்பித்து, உம்மை கொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது, இருந்தாலும் நான் என்ன செய்தேன், உம்மை கொல்லாமல் விட்டுவிட்டேன், நீர் ஏன் என்னை தேடிக்கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி கேட்டான். அதன் பிறகு பிரிந்து போய்விட்டார்கள். அதன் பிறகுதான் நாம் கடந்த வாரத்திலே நாபால் மற்றும் அபிகாயிலுடைய வரலாற்றை பார்த்தோம். இன்றைக்கு தாவீதுக்கு கிடைத்த இன்னொரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? சவுலை கொல்வதற்கு. எப்படி அந்த வாய்ப்பு கிடைத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். 26ஆம் அதிகாரம் தொடக்கத்தில் நாம் பார்க்கின்றோம். சீப்பூரார் கிபியாவில் இருக்க சமூகத்தில் நீர் எஷிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் ஒழித்து கொண்டிருக்கிறான் தாவீது என்று சொன்னார். சீப்பூரார் போட்டு கொடுக்குறாங்க. யார்கிட்ட? சவுல் ராஜா கிட்ட. யாரை பற்றி? தாவீதை பற்றி. இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக? ஏதாவது சன்மானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. 26ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது சவுல் சீப்பனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலில் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப்பனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனான். அது தனியாக போகிறதில்ல. எப்பயுமே என்ன செய்யறான்? முதல்ல அங்கே 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு சொல்லுது. அதே போன்று இங்கேயும் இஸ்ரவேலில் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட அதே ஜனங்களாக கூட இருக்கலாம், அதே 3000 வீரர்களாக கூட இருக்கலாம். செலக்டிவ் பர்சன்ஸ் எல்லாமே இன்டர்வியூ வச்சு இவன் தைரியமாக செயல்படுவானா அப்படிங்கிறத பார்த்து அதன்படி எடுக்கப்பட்ட மக்கள் என்ன செய்கிறாங்க? இதையும் போட்டு விடலாமா? அதே 3000 பேரோடு கூட மறுபடியும் சீப்பனாந்திரத்துக்கு புறப்பட்டு போகிறான். சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலாமேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்துக்கு வருவதைக் கண்டு தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். ஒரு ராஜா என்னென்ன செய்கிறானோ அதுக்கு எதிராக எல்லா வேலைகளையும், அந்த சதிகளை முறியடிக்கக்கூடிய எல்லா வேலையும் தாவீதும் செய்து கொண்டிருந்தான். அவருக்கு ஏற்ற சிச்சுவேஷனை, சூழ்நிலைகளை தேவன் அவனுக்கு அருளியிருந்தார். இன்னும் இந்த அதிகாரத்தில் நல்லா பார்க்க போகிறோம். அப்போ ராஜா தன்னை பிடிக்கிறதுக்கு வர்றாரு அப்படிங்கிறத எப்படி தாவீது தெரிஞ்சுக்கிட்டான்? வேவுகாரரை அனுப்பி தெரிந்து கொண்டான். வேவுகாரன்னு ஸ்பைஸ் ஒற்றர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க? ஜனக்கூட ஜனமாக கலந்துருந்துட்டு அங்கே பூரா செய்தியை சேகரித்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை அனுப்பிவிட்டு தாவீது தெரிந்து கொண்டான் சவுல் துரத்திட்டு வரணும் அப்படின்ட்டு. பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையமிறங்கின இடத்துக்கு போய் சவுலும் நேரின் குமாரன அப்னேர் என்னும் படைத்தலைவரும் படித்து கொண்டிருப்பதை கண்டான். எங்கே? எஷிமோனுக்கு எதிரே வளையண்டியில் இருக்கிற ஆகிலாமேடு என்ற ஒரு இடத்துல அங்கே சவுல் மற்ற அப்னேரு மற்ற வீரர்கள்லாம் படுத்துருக்க பார்க்குறான். எப்படி படுத்துருக்காங்களா பாருங்கள். சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்துல படுத்து கொண்டிருந்தான். ஒரு ராஜாவுடைய கதியை பாருங்க. இவன் பாடி வேலையை பார்த்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. தாவீதை எப்படியாவது கொல்லணுங்கிறதுக்காக ஒடியாடுறான். ரதங்கள்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா, ரதப்படைன்னு இருக்கும் இல்லையா, அந்த ரதங்கள்லாம் நிறுத்தி வச்சிருக்க இடத்துல போய் இவன் படுத்திருக்கணும். அப்போ ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கினார்கள். எப்படி? ஏன்? ராஜாவை காப்பாற்றுனதுக்காக ராஜாவை நடுவால் வச்சுட்டு ஜனங்கள் பூரா சுற்றி படுத்திருக்கிறாங்க. தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும்
செரியாவின் குமாரனாகிய யோவாபின் சகோதரனாகிய அபிசாயையும் பார்த்து, 2 பேரை, அகிமெலேக், அபிசாய், அந்த 2 பேர்த்தையும் பார்த்து, என்னோடைய கூட சவுலிடத்திற்கு பாளையத்துக்கு இறங்கி வருகிறவன் யார் என்று கேட்டதற்கு, இந்த 2 பேர்த்திட்ட வந்து கேட்குறேன், என் கூட யாராவது ஒருத்தன் வரணும், அங்கே சவுல் இருக்கிற பாளையம் இறங்கிற இடத்துக்கு போகணும், யார் வர்றீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ உடனே அபிசாய் வந்து நான் உங்களுடைய வருகிறேன் என்று சொன்னான். அபிசாய் சொன்ன உடனே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இது எவ்வளோ தைரியம் இருந்து பாருங்க. 3000 பேர் இருக்கிறான், ராஜாவை காவல் காத்துக்கிட்டு. தாவீது யாரை கூட்டிகிட்டு வர்றேன்? ஒரே ஒரு நபர் அபிசாய். 2 பேர் தான் வர்றாங்க. இவங்க யாராவது ஒருத்தர் எந்திரிச்சாலும் என்ன இருக்கான், இவனை சிலையாக கதையை முடிச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை பாருங்கள். இந்த இடத்துல கர்த்தர் எப்படி செயல்பட்டார் என்பதை தான் நம்ம பார்க்க போகின்றோம், பின்னாடி பார்ப்போம். அப்போ அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவனுடைய தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. பாதுகாப்புக்காக அவனுடைய தலைமாட்டில் எனக்கு திடீர்னு யாராவது வந்துட்டாக்க உடனே கையை வச்சு ஈட்டியை எடுத்து தாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தலைமாட்டில் ஈட்டியை குத்தி வச்சுருக்கான். அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்னேரும் மற்ற ஜனங்கள் எல்லாம் அவனை சுற்றி படுத்திருக்காங்க, காவல் காத்துக்கிட்டு எல்லாம் நித்திரை பண்ணி கொண்டு. எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து. இந்தடா லிபி, பேசாமல் உட்காரு, பேசாமல் உட்காரு. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, நல்லா கவனிங்க, சவுலின் ஈட்டியை அவன் நிலத்தில் குத்தி இருக்குது, அவன் தலைமாட்டில் குத்தி இருக்குது, தண்ணீர் செம்பும் பக்கத்தில் இருக்குது, இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அபிசாய் என்ன செய்யறான், தாவீதை பார்த்து, இன்று தேவனுடைய சத்துருவை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா? 2 குத்து கூட நான் குத்த மாட்டேயா, போய் ஒரே குத்தா குத்தி என்ன செய்கிறேன், நிலத்தோடு அவனை பதிச்சு வச்சிடுறேன், போய் குத்தட்டுமா அப்படிங்கிறான். யார்? அபிசாய். அப்போ இந்த அளவுக்கு வீரம் இருந்ததுனால தான் அவன் வந்து தாவீதோட கூட தைரியமாக வர்றேன்னு சொல்லியிருந்தான். அப்போ இங்கே பார்க்கின்ற போது 2 குத்தாய் குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்று கேட்கிறான். அப்போ நல்லா இருக்கீங்களா? தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? அபிசாயி குத்தட்டமானு கேட்குறான் தாவீதுகிட்ட. சவுலை போய் ஒரே குத்தா குத்தி நான் சாகடிச்சேன், அதோட முடிஞ்ச பிரச்சனை. அப்படி சீக்கிரமாக முடிஞ்சிருக்கலையே. ராஜா செத்து போனால் எல்லாரும் என்ன செய்யணும், இவனை தான் ராஜா வாய்க்கணும், வேறு வழி இல்லை. அப்போ நான் வந்து 2 குத்தா குத்தாமல் ஒரே குத்தா குத்தி அவங்கள வந்து முடிச்சுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் என்ன செய்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? கர்த்தரால் ஒரு ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவனை, கர்த்தரால் ஒரு நியமனம் பெற்றவனை கெடுக்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொடு தெரிந்தால் அவன் மேல் கர்த்தருடைய கோபம் நிலை நிற்கும். அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவன் மேல் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய 3 காரணம் சொல்கிறான். சவுல் மரிக்கட்டும், நான் வேணாங்களா, ஆனால் எப்படி மரிக்கணும்? அவர் ஒன்று கர்த்தர் அவரை அடிக்கணும், அல்லாட்டி அவருடைய காலம் வந்து சேரணும், மரண காலம் வந்து சேரணும், அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் சாகணும். இந்த 3 வழியில் யாராவது ஒரு வழியே சாகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும், நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதற்கு போடாதபடிக்கு கர்த்தரனை காக்க கடவர். நான் வந்து அவர் மேலே கையை போட மாட்டேன், கர்த்தரனை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறார் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர்ச்சமையும் எடுத்துக்கொண்டு போவோம். என்ன செய்யலாம்? போவோம், அவர்கிட்ட போவோம். ஆனால் அவரை கொல்ல வேண்டாம். ஆனால் அவருடைய தலைமாட்டில் ஈடி குத்தி வச்சிருக்கு இல்லையா, அந்த ஈட்டியை எடுத்துக்குவோம். தலைமாட்டில் தண்ணிச்சம்பு வச்சுருக்காலே, தண்ணிச்சமே எடுத்துக்குவோம், எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறான். அதாவது வந்து போனதுக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்கணும். யாருக்கு? சவுலுக்கு பின்னாடி காமிக்கணும். அதுக்காக
இப்போ தான் கர்த்தர் எப்படி செயல்படார் என்பதை பாருங்கள். அடுத்த வசனத்தில் தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்மையை எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. 3000 பேர் படுத்திருக்காங்க. 3000 பேர் ப்ளஸ் அப்னேரு ப்ளஸ் யார், சவுல். 3002 பேர் படுத்திருக்கிறாங்க. ஒருத்த கூட எந்திரிக்கலையா. இது எப்படிங்க சாத்தியம்? அதுக்கு பதில் இந்த வசனத்தை காணப்படுகிறது பாருங்கள். கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததனால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். இதற்கு முன்னால் தொடக்க காலத்தில் ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட போது ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார் தேவன், இல்லையா? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த எலும்பை ஒரு பெண்ணாக உண்டாக்கி அவனிடத்துல கொண்டு வந்தார் என்று பார்த்தோம். அதுபோன்று ஒரு அயர்ந்த நித்திரையை எனக்கு போன செவ்வாய் புதன் வியாழன் 2 இரவுகளும் தூக்கமே இல்லை. எனக்கு விடிய விடிய தூக்கமே இல்லை. பலவிதமான வேலைகள் இருந்ததுனால குழம்பி போய் தான் இருந்தேன். ஆனாக்க வெள்ளிக்கிழமை என்று மதியானம் சாப்பிட்டு ஒரு 1:30 மணியை போல் படுத்தேன். 1:30 மணியை போல் படுத்துட்டு எந்திரிக்கிறேன், நைட் 8 மணி ஆகிருக்கு. ஏன் 8 மணினா எந்த நாள்? எனக்கு கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல. என்ன நாள் இது? என்ன 8 மணி? அதுவும் இரவு 8 மணின்னு காமிக்குது. இது என்ன நாள் அப்படின்னு போய் காலண்டரை போய் பார்க்குறேன், கிடையாத பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேன். என்னன்னாக்கா அந்தளவுக்கு நித்திரை, அயர்ந்த நித்திரை. 2 நாள் உறக்கம் இல்லாததுக்கு, 2 இரவுகள் உறக்கம் இல்லாததுக்கு ஒரு 6 மணி நேரம் ஃபஸ்ட் கிளாஸ் தூக்கத்தை கொடுத்தாரு இன்னைக்கு. முந்தா நாள் வெள்ளிக்கிழமை பகலில் நான் எப்பயுமே தூங்க மாட்டேன். ஆனால் அந்த வேலையில் நானே என்னை மறந்து அப்படியே தூங்கிட்டேன். கதவுலாம் திறந்து கிடக்குது, லைட்டு போடல, எதுவுமே செய்யலை. அந்த ரூமில் மட்டும் லைட் போட்டு படுத்துருந்தேன். ஆனால் அருமையான தூக்கம், அயர்ந்த நித்திரை. என்ன நடந்து வந்து யாரும் குத்தி போட்டுனா கூட யாருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நித்திரை இருந்தது. பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் அவர்களுக்கு, யாருக்கு? 3002 பேருக்கு கர்த்தர் எல்லாருக்கும் அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அப்போ அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள், ஒருத்தையும் கூட எந்திரிக்கல. தாவீது நடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கு நடுவே போந்த இடம் உண்டாக, போந்தனா போதுமான அளவுக்கு, தங்களுக்கும் அவர்களுக்கு நடுவே போதுமான அளவு இடம் உண்டாக தூரத்தில் இருக்க மலையின் கொடுமுடியிலே, ஒருவேளை சவுல் இந்த மாதிரி இடத்துல இங்கே படுத்திருக்கான்னு வச்சுக்கோம், ஆவிலா மேடுன்னு சொல்லி படுத்திருக்கான்னு வச்சுக்கோம். இவன் என்ன செய்ய, இப்போ வந்து ஈட்டியும் தண்ணிச்சமே எடுத்துக்கிட்டு நேராக அப்படியே சிறுமலை மேலே ஏறி போயிட்டான். சிறுமலை மேலே ஏறி போய் நின்றுக்கிட்டான். மலையின் உயரத்தில் போய் நின்றுக்கிட்டான். அந்த ஆவியை தான் அபிசாயம். அப்போ சத்தம்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. அப்போலாம் அங்கே இருந்துட்டு பேசுனா கூட இங்கே கேட்கும். இப்போ தான் பலவிதமான சவுண்டுகள் இருக்கிறனால நமக்கு சத்தம் கேட்க மாட்டேங்குது. மேட்டுப்பட்டி பாஸ்கா பண்டிகையில் பாடுற பாட்டு, பேசுகிற வசனங்கள்லாம் கொசவப்பட்டி வரைக்கும் கேட்கும் அப்படிங்குவாங்க அந்த காலத்தில். இங்கே இவங்க பாடுற சத்தம், பேசுகிற சத்தங்கள் திருவிழா தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கொசவப்பட்டி எங்கே இருக்குது, மேட்டுப்பட்டி எங்கே இருக்குது, யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ தூரத்துக்கு சவுண்டு நல்லா கேட்கும் அந்த காலத்தில். இப்போ வந்து சத்தம் அதிகமாகிருச்சு, மின்காந்த அலைகள் நிறையா ஆயிடுச்சு. அதனால் கூப்பிடுறது கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஆனால் அந்த காலத்தில் வந்து ரொம்ப அருமையாக கேட்கும் சவுண்டு. அப்போ மலை மேலே போய் மலையின் கொடுமுடியில் நின்றுக்கிட்டு ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாய் அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரு உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அங்கே சிறுமலையில் நின்றுக்கிட்டு இங்கே படுத்து கிடக்கிறான் சவுல். அப்னேர் 3000 பேர் படுத்து கிடக்காங்க. அப்போ கேட்குறான் அங்கேருந்து, அப்னேரு பதில் சொல்ல மாட்டீரா அப்படிங்கிறான். அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதுக்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் எடுக்கிற நீ யார்? யார்றானே ராஜாவுக்கு நேரம் எனக்கு சத்தம் போட்டுக்கிட்ட, யார் நீ சொல்லு அப்படிங்கிறான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? கிண்டல் பண்ணா தாவீது, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னே நீர் உம்முடைய ஆண்டவனை ராஜாவை காக்காமற் போனது என்ன? நீ பெரிய வீரன் தானே, நீ இஸ்ரவேலே பெரிய வீரன் அல்லவா? நீ ஏன் உன் ராஜாவை காப்பாற்றாமல் போன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே அப்படிங்கிறான். இவன் தான் போனது. ஏன் இன்னைக்கு ராஜா காக்காமல் போயிட்டார்? ஒரு ஜனத்தில் ஒருத்தன் வந்து ராஜா கொல்லணும்னு வந்தானே, தெரியல உனக்கு? நல்லா தூங்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. ராஜாவே காவல்காரன்னு சொன்னாரு, காட்டில் வந்து ராஜாவை தூங்க விட்டு நீயும் தூங்கிட்டு தான். என்ன அர்த்தம்? ராஜா யாராவது குத்தி போட்டிருந்தானே என்ன இருக்கான் அப்படிங்கிறான்.
கர்த்தர் அபிஷேகம் என்ற உங்கள் ஆண்டவனை நீர் காக்காமல் போனபடியால் நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். எப்பொழுதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்மையும் எங்கே என்று பாருங்க, எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஈட்டியும் தண்ணீர் செம்மையும் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போதான் ராஜாவோட தலைமாட்டில் போய் பாரியா, அவருடைய ஈட்டி தண்ணீர் செம்பெல்லாம் இருக்கான்னு பாரியா அப்படிங்கிறான். அப்பொழுது சவுல் இப்படி அப்னேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கும்போது, சவுல் தாவீது சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். சவுல் ஒரு வகையில் பித்தம் கொண்டவன் போல தான் செயல்பட்டான். ஒரு வகையில் என்ன, தாவீது மேலே இரக்கம் பாராட்டுறது மாதிரி பேசுறது, அடுத்தப்புறம் அவனை கொல்றதுக்கு தேடுறது, இப்படியே தான் டைலமாவில் தான் இருந்தான் மாதிரி சவுல். இப்போ என்ன சொல்கிறான், என் குமாரனாகிய தாவீது அது உன் சத்தம் அல்லவா அப்படிங்கிறான். அதுக்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா, ராஜாவாகிய ஆண்டவனே, அது என் சத்தம்தான். அந்த டயலாக் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவன் பாசத்தில் பொங்குறது மாதிரி பேசுகிறான், யார், சவுல். ஆனால் தாவீது எச்சரிக்கையோடு தான் பேசுகிறான். ராஜாவாகி என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியனை இப்படி பின்தொடர்கிறது என்ன? ஏன் இப்படி பின்தொடர்கிறேன்? நான் போகிற பக்கம் பூரா என்னை துரத்திக்கிட்டு வருகிறேன், நான் போகிற பக்கம் பூரா எனக்கு பதிவு வைக்கிறேன், நான் போகிற பக்கம் பூரா என்னை கொல்ல வகை தேடுகிறேன். எதுக்காக இப்படி செய்கிறீங்க? அதை சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு. நான் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? நான் என்ன பொல்லாப்பு செய்வேன்? உமக்கு நான் என்ன பொல்லாப்பு செய்வேன்? பிரியமானவர்களே, மற்றவர்கள் நம்மேல் பொறாமை கொள்வதற்கு நம்மளுக்கு பொல்லாப்பு செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்லவங்களாக இருந்தாவே போதும். நல்லவங்களா திறமைசாலிகளாக இருக்கும்போது நம்ம மேலே எல்லாரும் பொறாமப்படுறாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியம் இது. சபை என்று தான் சொல்லுகிறார்கள், ஊழியக்காரர்கள் தான் சொல்லுகிறார்கள். ஆனால் ஊழியக்காரர்கள், பெரும்பான்மையான ஊழியக்காரர்கள் என்னுடைய விளக்க உரை ஊழியத்தை பார்த்துட்டு பொறாமை தான் படுகிறார்கள். அது நல்லாவே தெரியுது எனக்கு. நம்ம திறமையானவனாக நல்லவனாக இருக்கும்போது நம்மேல் பொறாமைப்படுகிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள். தாவீது சவுலுக்கு எந்த கெடுதலும் செய்ததில்லை. சொல்லப்போனால் தேசத்திற்கு அதிகமான நன்மைகளை செய்திருக்கிறான் தாவீது, இல்லையா? என்ன செய்தான்? முதல்ல கோலியாத்தை கொன்றான். கோலியாத்தை கொன்ற போது அந்த பெண்கள் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அதான் சவுலை பொறாமைப்பட செய்வதற்கு முதல் காரணமாக இருந்தது. அதன் பிறகு தாவீது ஜனங்களுக்குள்ளே வர வர செல்வாக்கு அதிகமாக பெற்றுக்கொண்டிருந்தான். ஏன்னா அவ்வப்போது போய் சவுளுடைய ஆணையின்படி போய் என்ன செய்கிறது, பெலிஸ்தரையெல்லாம் கொன்று விட்டு வர்றது. அதோடு கூட அடுத்து சவுல் தன்னுடைய மகள் மீகாள் தாவீதை நேசிக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்ட பிற்பாடு என்ன செய்தான், தாவீதுக்கு இதில் ஒரு சோதனையை வைத்தான். எப்படியா தாவீதை அதை கொண்டு போடலாம் அப்படிங்கிறதுக்காக 100 பெலிஸ்தரை கொண்டுட்டு 100 பெலிஸ்தரை கொன்றுவிட்டு அவருடைய நுனித்தோள்களை கொண்டு வா, அதான் நீ எனக்கு என் மகளுக்கு நீ கொடுக்கக்கூடிய சீதனம். நீ 100 பெலிஸ்தரை கொன்று விட்டு வந்தால் என் மகளை உனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன். இவன் என்ன செய்தான், போய் 200 பெலிஸ்தர்களை கொன்றான். இவன் 100 தான் கேட்டான். இவன் 200 பெலிஸ்தர்களை கொண்டு அவருடைய நுனித்தோள்களை கொண்டு எண்ணி கொடுக்குறான். ரொம்ப ஸ்டன் ஆகிட்டான். வேறு வழி இல்லை, கல்யாணம் முடிச்சு தான் கொடுக்கணும். ஆனாலும் கூட கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் அவன் வீட்டை சுற்றி போலீஸை போட்டு எப்படியாவது நமக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற காரியம்லாம் செஞ்சுக்கணும். இதெல்லாம் அதாவது தாவீது நன்மை செய்ய செய்ய சவுல் மக்கள் மத்தியில் அவனுடைய செல்வாக்கு அதிகமாகிறது. மக்கள் மத்தியில் அவனுடைய செல்வாக்கு அதிகமாக சவுலுக்கு அவன் மீது பொறாமை ஏற்படுது. அதான் காரணம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மிக மிக கொடிய வியாதி எது என்றால் பொறாமை தான். அந்த பொறாமை நம்ம யார் மீது பொறாமை கொள்கிறோமோ அவர்களை ஒன்றும் செய்யாது, நம்மையே அழிக்கும், நம்மையே எரித்து அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது பொறாமை என்பது. ஹோமியோ டாக்டர்லாம் சொல்லுவாங்க, பொறாமை, கோபம், துக்கம், கண்ணீர் இவைகளெல்லாம் தான் வியாதிக்கு மூல காரணம் அப்படிங்கலாம். நம்முடைய உடம்புல வியாதி உண்டாகிறது உடம்புல உண்டாகிறது இல்லை, முதல்ல நம்முடைய மனசில் தான் உண்டாகுது, அது உடம்புல பிரதிபலிக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? சோஷியலிஸ்ட் மருத்துவர் இருந்தார், 27 குணங்களை கண்டறிந்திருக்கிறார். 27 குணங்களை கண்டறிந்து அது 27 குணங்களுக்கும்
மலர்களிலிருந்து மருந்துகள் தயாரித்து அந்த 27 மருந்துகளை வைத்திருக்கிறார். எந்த வியாதின்னு போனாலும் அந்த வியாதிக்கு ஆரம்பமான குணம் எதுன்னு பார்ப்பார், அந்த குணத்துக்கேற்ற மருந்தை கொடுப்பார். இப்படி நம்முடைய மனதில் தான் எல்லா விதமான வியாதிகளும் தோன்றுகின்றன. அதில் கொடிய வியாதி பொறாமை. இங்கே சவுல் தாவீது மீது பொறாமை கொண்டதுனால இப்படி செய்தான். என் ஆண்டவனாய் நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்வது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தையை கேட்பாராக. கர்த்தர், நல்ல கவனிங்கத, கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டது உண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. ஒருவேளை நான் உமக்கு விரோதமாக ஏற்படணுங்கிறது கர்த்தர் நியமித்த காரியமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற காணிக்கையை அதுக்கேற்ற பலியாக என்னை எடுத்துக்கொள்வாராக. அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆனால், இல்லை மற்ற மனுஷங்க உங்கள்கிட்ட என்னை பற்றி தவறாக சொல்லி இந்த மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி இருந்தார்களே ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள். பாருங்க, ஒரு மனுஷனை கெட்டவன் ஆக்கிறதுக்கு பல விதத்தில் முயற்சி செய்வாங்க. அதுவும் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. என்ன செய்கிறது? ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும்போது அவரை பற்றி என்ன செய்கிறது? முதலாளிக்கு போட்டு கொடுக்குறது. முதலாளிக்கு இல்லாத பொருளாதான் சொல்லி கொடுத்து எப்படியாவது காலி பண்ணணும். இதெல்லாம் நடக்குது இல்லையா உலகத்தில்? அப்போ மனுபுத்திர யாதனை செய்ததுண்டானால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பாருங்கள், இது எந்த அளவுக்கு தாவீதை பாதித்து இருக்கிறதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்க, இங்கே கவனிங்க கொஞ்ச நேரம். லிபி, அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்களை இன்றைய கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அர்த்தமாயிராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. இன்னும் அவன் எங்கெல்லாம் போனான்? புரஜாதி ராஜா கிட்ட நினைக்கலாம் தேடி போனான் இல்லையா? அவங்க அப்பா அம்மா பார்த்துக்க சொல்லி ஒரு ராஜாட்ட சொல்லி கொடுத்தான் இல்லையா? இந்த மாதிரிலாம் இப்போ இது தேவனை வழிபட முடியாமல், தேவனை தொழுகொள்ள முடியாமல் துரத்தி விட்டார்களே. நம்ம ரொம்ப வயிறறிஞ்சு சொல்கிறான் அந்த இடத்துல தாவீது. அப்போ அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அடுத்தவனாயிராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. அதனால தான் காட்டிலையும் மலையிலையும் கெபிகளையும் குகைகளையும் அலைந்து திறந்துக்கிட்டு இருக்கிறேன். ஓய்வு நாள் தோறும் என்ன செய்யணும்? கர்த்தரை போய் அவருடைய ஸ்பர்ச ஸ்தலத்திலே ஆராதிக்கணும். ஆனால் என்னால் அது முடியலையே. நான் உமக்கு பயந்து கொண்டு என்ன செய்யறேங்க? காட்டில் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன் நான், என்னுடைய ரத்தம் தரையில் விழாது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. விழாதிருப்பதாக அப்படின்னாக்க விழாதிருக்கும் நம்பிக்கை இருக்குங்கிறான். மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரேல் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ தன்னையே தாழ்த்துக்கிறான். மலைகளில் கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரேல் ராஜாவாகிய நீர், நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, என்னை இந்த தெள்ளுப்பூச்சி தேடிக்கிட்டு வந்தீரா அப்படிங்கிறான். அப்பொழுது சவுல், பாருங்க, இது உண்மையிலே மனம் திரும்புற மாதிரி தெரியுது, ஆனால் மனம் திரும்பலவன் சவுல். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாய் தாவீது திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியேற்றனாக இந்த மகாபிரிய தப்பிதம் செய்தேன் என்றான். குமாரனாகிய தாவீதுன்னு மறுபடியும் சொல்கிறான், நீ திரும்பி வா, நான் மதி இல்லாமல் செஞ்சிட்டேன் இந்த வேலையை, இனிமேல் நான் உனக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டேன். அதுக்கு தாவீது அதை நம்பலை. அவன் இப்படி பேசுனா அப்புறம் திருப்பி துரத்திட்டு வேணும் தெரியும் தாவீதுக்கு. அதனால் தாவீது அதை நம்பலை. என்ன செய்கிறான்? அதுக்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் அதை வாங்கி கொண்டு போகட்டும் அப்படின்ட்டு கர்த்தரை சாட்சியாக வைத்து ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்க. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. கர்த்தர் எப்படி பலனளிக்கிறவர்? நம்முடைய நீதிக்கும் நம்முடைய உண்மைக்கு தக்கதாக பலனளிக்கிறவர். அவனுடைய நீதிக்கும் அவனுடைய உண்மைக்கு தக்கதாக பலனளிப்பாராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே நான் நம்பலடா, இன்னும் நீ போயிட்டு வா, உன் வழியில் நீ போயிட்டு வா, நான் என் வெளியில் போகிறேன்னு தான் அர்த்தம் அதுக்கு. கர்த்தர் அவனுடைய நீதிக்கும் உண்மைக்கு தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உண்மை என் கையிலே ஒப்பு கொடுத்திருந்தோம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன்.
இது எத்தனாவது தடவை? 2வது தடவை இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்துருந்தார். பாளையத்துக்குள்ளே வந்தேன், பார்த்தேன், எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்க. உங்கள் தலைமாட்டில் ஈட்டி சரி இருந்துச்சு, பக்கத்தில் தந்தி சிம்பு இருந்துச்சு. அபிஷாய் கூட கேட்டான், 2 குத்தா குத்தாமல் ஒரே குத்தா குத்திட்டோமா அப்படின்னு கேட்டான். ஆனால் நான் என்ன செஞ்சேன்? வேண்டாம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுற மேல் நம்ம கைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கு தேவன் உங்களுடைய ஜீவனின் கையில் ஒப்பு கொடுத்துருந்தார். ஏன்னா எல்லாரும் 3000 பேர் என்ன செய்கிறாங்க? 3000 பேர் ஒரே சமயம் தூங்குறது எவ்வளோ பெரிய வேலைங்க, யோசிச்சு பாருங்க. 3000 பேர் ஒரு சின்ன சத்தம் கேட்டு ஒருத்தன் கூட எந்திரிக்கல. அப்போ அது வந்து கர்த்தருடைய செய்கை. அப்போ அந்த இடத்துல கர்த்தருடைய ஜீவனின் கையில் ஒப்பு கொடுத்தார். இது தாவீதுக்கு ஒரு சோதனையாக கூட இருந்திருக்கலாம். யார்? தேவன் வந்து தாவீதுக்கு நியமித்த ஒரு சோதனையாக கூட இருந்திருக்கலாம். எல்லாரையும் தூங்க வச்சேன், நீ ஒருவேளை கொன்றுவியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு. ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர்களே சவுல் அதைத்தான் மறுபடியும் சொல்கிறான் அந்த அதிகாரத்தில் தாவீது. கர்த்தர் அபிஷேகம் பண்ண நான் என் கையை போட மாட்டேன். இன்றைய தினம் இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதனால் உம்முடைய ஜீவன் என்னுடைய பார்வைக்கு இன்றைக்கி அருமையாக இருந்தது. அதனால தான் நான் உம்முடைய ஜீவனை எடுக்கவில்லை. அதே மாதிரி என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வையிலே அருமையாக இருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்வார்? அவர் என்னை எல்லா உபத்திரக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக. மனுஷன் உன்னைய போல் எத்தனை சவுல் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை கொடுத்தாலும் சரி, நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? என்னை தப்புவிப்பார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனே தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். இது இவன் சொல்லி தானே தெரியும் தாவீதுக்கு. தேவன் தாவீதோடு இருந்தார். அதுக்கு நிறைய நிரூபணங்களை நான் பார்த்துருக்குறோம் இது வரைக்கும். அப்போ தேவன் நிச்சயமாக தாவீதை உயர்த்துவார் என்பது தாவீதுக்கு தெரியும். இருந்தாலும் இவன் புலம்புறான். சவுல் வந்து, என் குமாராய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். பாருங்க, அந்த 24ஆம் அதிகாரத்தின் கடைசியில் என்ன செய்த? அப்போது தாவீதும் சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் அந்த வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீது மனுஷரை அரணிப்பான இடத்துக்கு போனார்னு சொல்லி பார்த்தோம் 24ஆம் அதிகாரத்தில். இங்கேது வேணாந்திரத்தில் அங்கே ஒரு சந்தர்ப்பம் கடைசியில் ஒரு குகையில் கொள்றதுக்கு அப்பயே 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பி போனான். அப்போ தாவீது வந்து எவ்வளவுதான் சவுல் சொன்ன போதெல்லாம் அவன் மேல் தாவீதுக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக இவன் வந்து கொன்று போடத்தான் இப்படி வகை தேடுதான் என்பது நன்றாகவே தெரிகிறது. அதனாலே தாவீது என்ன செய்தான்? நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன். கர்த்தர் அவனுடைய உண்மைக்கு நீதிக்கு தக்கதாக நிச்சயமாக பலன் கொடுப்பார். உன் வேலை உனக்கு, என் வேலை எனக்கு. ஏன்னா இதோட விட்டுருவானா? திருப்பியும் ஒரு நாளைக்கு என்ன செய்வான்? துரத்திக்கிட்டு வருவான். சவுல் வந்து தாவீதை கொலை செய்ய தேடுவான். அதனால் தாவீது சவுலுக்கு இணங்கவில்லை. நீ போயிட்டு வா, நான் என் வழியில் போகிறேன். அதே மாதிரி 2 பேரும் அங்கேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய எதிரிகள், நம்முடைய விரோதிகள் எவ்வளவுதான் நம்மை தாக்குவதற்கு, எவ்வளோதான் நம்மை பகைப்பதற்கு, எவ்வளோதான் அழித்து போடுவதற்கு முயற்சி செய்தாலும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்ற உண்மையான விசுவாசம் நமக்கு இருந்ததென்றால் நிச்சயமாக அவருடைய தீய செயல்களினாலே ஒரு பொல்லாப்பும் நமக்கு நேரிடாமல் காத்துக்கொள்வார். இதற்கு தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? நம்ம நன்மை தான் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தானே சொன்னார். மத்தேயு 5:44 என்ன சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு அவங்களை துன்பப்படுத்துகிறவங்க ஜெபம் பண்ணுங்கள். சிநேகம், ஆசீர்வாதம், நன்மை செய்தல், ஜெபம் பண்ணுதல், இந்த 4 தான் நம்முடைய எதிரிகளுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியமாக இருக்கும். இதை செய்யும்போது தேவன் நம்மேல் பிரியமாக இருப்பார். தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கும்போது அவர் நம்மை பாதுகாப்பார். எதற்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. அப்போ இந்த உலகத்தில் தேவனுக்கு பயப்பட்டு அவர் வழியில் நடக்கின்ற போது நிச்சயமாகவே அவர் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த
பாடங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே.